ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46:8. கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவர் செயல்களிலே மகத்துவமானவர், ஆச்சரியமானவர். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் தன்னுடைய செய்கையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய சில வசனங்களை நாம் பார்த்தால், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே பிரயாணம் செய்கிறார்கள். அந்த படகிலே இயேசு நித்திரையாக இருந்தார். அப்பொழுது அந்த படகு பிரயாணத்திலே அவர்களுக்கு எதிராக படகு மூழ்கத்தக்கதாக பெரும் காற்று உண்டானது, அலைகள் உண்டாயிற்று. இதை கண்ட சீசர்கள் பயந்து, நாம் மடிந்து போய் விடுவோம் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே என்று சொல்லுகிறார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த படகிலே இயேசு இருந்தார். ஆகவே அந்த படகு மூழ்கி போகவில்லை. இன்றைக்கு உங்கள் படகில் இயேசு இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தால், உங்கள் இருதயத்திலே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறவராய் இருந்தால், உங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னமாகி இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை மூழ்கி போகாது. நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அந்த படகிலே இருந்ததினாலே அந்த படகு மூழ்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகில் இருந்ததினாலே எதிராக எழும்பி வந்த அலைகளோ, பெரும் காற்றுகளோ, கடலின் கொந்தளிப்புகளோ அந்த படகையோ அந்த பிரயாணத்தையோ சேதப்படுத்த முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதுதான். உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு எது தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பிரசன்னமாகி உங்களோடு ஒன்றித்து இருப்பதுதான் உங்களுடைய வாழ்வின் செழிப்பும் உங்களுடைய வாழ்வினுடைய வெற்றியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அமிழ்ந்து போக செய்யும்படி பெரிய ஆபத்துகள் எழும்பி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கூட இருப்பாரே. ஆனால் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை அசைக்க முடியாது, எதுவும் நம்மை வீழ்த்தி போட முடியாது. காரணம் என்ன? அந்த படகிலே இயேசு இருந்தார். ஆகவே அமிழ்ந்து போகவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதை விட, இந்த பிரச்சனைக்கு நடுவில் உங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதை விட, இந்த பிரச்சனைக்கு நடுவில் உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கூட இருக்கிறாரா? தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறாரா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணினால் இந்த ஆபத்துகள் உங்களை அமிழ்ந்து போக செய்ய முடியாது. இந்த ஆபத்துகளை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அதட்டி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கொந்தளிப்புகளையும் பெரும் காற்றுகளையும்
அவர் அடக்கி போட்டு ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை அழைத்தால், அவர் உங்களுக்குள் வாசம் செய்ய நீங்கள் சம்மதித்தால் அவர் அங்கே வந்து விடுவார். அங்கே அவர் பிரசன்னமாய் விடுவார். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் வாசல் கதவில் நின்று அவர் தட்டுகிறார். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் இதய கதவை தட்டுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து கதவை திறந்தால் உங்கள் வாழ்வில் எழும்பியிருக்கிற எல்லா எதிரான காரியத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்து அதில் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய கரத்துல இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தவும் நமக்கு உதவி செய்யவும் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இதோ தட்டுகிற உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் என் கதவை திறக்கிறேன், என் இருதயத்தை திறக்கிறேன். நீர் எனக்குள் வந்து என் வாழ்வில் எழும்பியிருக்கிற எதிராக இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளையும் அடக்குவதற்காக, அமைதலை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.